என்னடா அது பெட்ரோல் எனக்கு தெரியாதா? என்னடா பாட்டில் சென்டர் ஜியோபாலிட்டிக்ஸ் தெரிஞ்சுக்கங்க. என்ன நடக்குது எதுவுமே தெரியாம பாக்குறீங்க. எனக்கு படபடன்னு வருதுங்க. பாக்குறமா கேஷ்ல புக் பண்ணுங்க. பண்றமா பாக்குறமா. இவ்வளவு வாய மூடுங்க சார். சார் பெட்ரோல் போட்டாச்சு. QR கோடுங்களா? என் ஃப்ரெண்ட் அப்படிதான் சிக்கன் சாப்பிட்டா கொரோனா வருதுன்னு சொல்லி சொன்னா. கொரோனா டைம்ல ரிசர்ச்ல இருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே. நான் புத்திசாலி நினைச்சிட்டு இருந்தேன். அன்னைக்கு குழி தோண்டி புதைச்சிட்டேன். அப்பதாங்க வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டில இருந்து நிறைய பேர் வந்து கிராஜுவேட் ஆகி வந்தாங்க கோவிட் டைம். கோ கொரோனா. ஆமா கோ கொரோனா. கோ 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 குழி சாப்பிட்டா கோ கொரோனா. இத பாத்துட்டு என் ஃப்ரெண்டு என்னடி என்ன கலாய்க்கிறியா வீடியோலன்னு கேட்க போறா. ஆமாண்டி உன்னதாண்டி கலாய்க்கிறேன் தற்குறி. ஹே வணக்கம் எல்லாருக்கும், எப்படி இருக்கீங்க? சௌக்கியமாக இருக்கீங்களா? நம்ம லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்களா? என்ஜாய் பண்ணிங்களா? 3 வீடியோ போட்டிருந்தோம். ரிவ்யூஸ் போடுங்க, கமெண்ட்ஸ் போடுங்க. ஏதோ கமெண்ட்ஸ் பார்த்தோம். ஆமாம், கை ரைட்டில் உடஞ்சிருக்கு, லெஃப்டில் உடையல. நான் இதெல்லாம் போய் யாராவது ஆக்ட் பண்ணுவாங்களா? ஆமாம், அவ்வளோ எல்லாம் டைமும் இல்லை. உட்காந்து ட்ராமா பண்ணுறதுக்கெல்லாம் டைம் இருந்ததுனால வீடியோ போடவே நேரம். ஆமாம், இந்த ட்ராமாவில் யோசிக்கிற அளவுக்கு மூளை இல்லையே. ஆமாம். ஸோ ஓகே, நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பண்ண போகிறோம்? பரிதாபங்கள் ஆஸ் யூஷுவல், நம்ம ஃபேவரட். ஸோ இன்னைக்கு கேஸ் அண்ட் பெட்ரோல் பாவங்கள். ஓகே, என்ன ஹார்ட்டாக நடக்கிற விஷயம். சரி, வீடியோக்குள்ள போயிடலாம். என்ன அண்ணா நகர்ல கூட்டமா பிரியாணிக்கு இந்த மாதிரி நிக்கிறாங்க? ஏய், அதான் தட்டுப்பாடே இல்லைங்கிறாங்க. தாம்பரம் அதனால அப்படி இருக்காங்க. கோம்பேட்டையிலுமா ஏன்னா இவ்வளவு பேர் நிக்கிறீங்க பெட்ரோல் பங்க்ல? பல்லாவரத்தில் நிக்கிறாங்களே. ஈரான் அமெரிக்காவை பார்த்தா கூட பயமா இல்லடா, உங்களை எல்லாம் பார்த்தா தான் பயமா இருக்கு. எதுக்குடா இவ்வளவு கூட்டம் அடிக்கிறீங்க? ஆஹா, இவங்க பதறி போய் பெட்ரோல பண்ணி பயிர மாதிரி பயிரத பார்த்தா எவனுக்குமே பெட்ரோல் எல்லாம் ஆக்கிறாங்க போலயே. டேங்க் தான் இருக்கு, போடுவோமா? போட்டுவோம். அண்ணே, எனக்கு ஒரு டேங்க் ஃபில் பண்ணுங்க. முக்கிய செய்திகள். பெங்களூருவில் வணிக சமையல் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதால் பாதி உணவகங்கள் மூடப்படுவதாக அறிவித்துள்ளது. பெங்களூருவில் உள்ள உணவக சங்கத்தினர் இதை அறிவித்துள்ளனர். அது மட்டும் இல்லாமல் உணவகத்தில் உள்ள உணவு பட்டியல்களில் பாதி உணவுகளை மட்டுமே தயாரிக்க முடியும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளனர். என்ன டக்குன்னு ஆயிட்டாயிரம் இந்த மாதிரி? சரி பாப்போம். தமிழ்நாட்டிலும் வணிக கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதால் ஹோட்டல்களில் குறிப்பிட்ட உணவுகளை மட்டுமே தயாரிக்க முடியும் என ஹோட்டல் உரிமையாளர்கள் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளனர். ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு. சரி பாப்போம் என்ன நடக்குதுன்னு. அண்ணா தம்பி வாங்க, டீ போடுங்க. 12 டீ 15 ரூபா. 12 டீ 15 ரூபாயா? ஆமா, கேஸ் தட்டுப்பாடு ஆயிடுச்சுல. ஆயிடுச்சா? ஓடு மேல கிடைச்சா போதும், டக்குன்னு அக்செப்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்படியே அவ்வளவுதான். இந்த 10 ரூபா போண்டா 15 ரூபா இருக்குமே. இப்படி தம்பி கரெக்டா கண்டுபிடிச்சா? ஏத்தவே இல்ல, எங்க ஏத்த முடியும்? இங்கேயும் தான் தம்பி இதுதான் அப்படி ஏத்துவீங்களா? நீ தான் தெரியுமா உன்னை பத்தி? நல்லா இருந்தமா டக்குன்னு 5 ரூபா 6 ரூபா ஏத்திடுறீங்க. அப்படியே என்னன்னு ஏப்பா, நாட்டுல எவனா என்னென்னமோ பண்றான், அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியாது. நான் அந்த 5 ரூபா எத்தனை தெரியாது பேச வேணாம். சும்மா வந்துட்டு வந்தியா குடிச்சிட்டு போயிட்டே இருக்கணும். டீயை குடிச்சிட்டு கிளம்புறேன். நானு டீ குடிக்க வந்து தம்பி போண்டா போண்டா வேண்டாம். என்ன பாத்தியா? டீ கடையில 3 ரூபா ஏத்திட்டாங்களா? டீ கடை ஏத்துக்கலாம். 15 ரூபாயா? 15 ரூபா ஆட்டும். 12 15 ரூபா பண்ணாரு. சுச்சு என்ன இப்பதாங்க டிவில பார்த்தேன். அது போக சிலிண்டர் பெங்களூர்ல எல்லாம் வந்து தட்டுப்பாடு ஆயிடுச்சு. அம்மா நியூஸ்ல பார்த்தேன். அப்புறம் பார்த்தா இங்கேயும் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. டக்குன்னு பார்த்தா அண்ணன் 3 ரூபா கமர்ஷியல் கேஸ் தான் வந்து இந்த மாதிரி ஆயிருக்கான். அது நம்ம யூஸ் பண்ற கேஸ் வந்து பிரச்சனை இல்லையா? ஆனா 25 நாளைக்கு புக் பண்ண முடியாதுன்னு வருது. 25 நாளைக்கு அப்புறம் புக் பண்ண முடியும். அப்படியா? கடைசியா எப்போ வாங்குனீங்களோ அண்ணன் 22 நாளைக்கு அப்புறம் நியூஸ்ல பார்த்தேன். பெட்ரோல் வந்து தேவையில்லாம போய் எல்லாரும் டேங்க ஃபில் பண்ணிட்டு வர்றாங்களா? டேங்க ஃபில் பண்றாங்களா? அதான் பேனிக் போய் பண்ணாதீங்க. என்ன சொல்லவே இல்லை, எதுவுமே தட்டுப்பாடுனே சொல்லல. டக்குன்னு பயத்துல போய் எல்லாம் நீங்களும் போய் பண்ணிட்டு வந்துருங்க. நியாயமா பண்ணணும். பேனிக் போய் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். அவங்க சொல்லிட்டு என்ன வந்து நீங்க இங்கிலீஷ் டேர்ம்லாம் வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு தெரியாது. போய் பண்ணிட்டு வாங்கங்க. இல்லம்மா பண்ண தேவையில்லமா, அது இருக்கு பெட்ரோல் இருக்குங்கிறாங்களே. எதிர்த்த வீட்டுல அவர் போய் 2 வண்டிக்கு போட்டு வச்சு வந்துட்டாரு. எவன் கேட்டிருக்கான் பைத்தியாரா? அவன் போடாமா? எவன் பெட்ரோல் பம்ப் போடுறான்னு சொல்றான். ஆனா வராதீங்கன்னு நைட்ல இருந்து நிக்கிறானு அழுகுறாமா? அவன் சொல்றத கேளுங்க. பக்கத்து வீட்டு அங்கிள் எல்லாம் சொல்லிட்டாரு. பாருங்க அந்த கணபதி அங்கிள் பாருங்க, அவர்லாம் வந்து சொல்லிட்டாரு. அவர்லாம்
எல்லா வண்டியும் போய் போட்டு வந்து எல்லாருக்கும் போட்டு கொடுக்குறாரு. நீங்க வேணா போய் போட்டு வாங்க அங்கிள். நான் ஸ்கூட்டர் சாவி அவர் வண்டியே எடுக்க மாட்டாரு. இவ எதுக்கு டேங்க் ஃபில் பண்ணி எனக்கு தெரியல. என்ன பண்ண டேங்க் ஃபில் பண்ணுமா? ஆமா, பைக்குக்கு போய் போட்டு வாங்க. ஸ்கூட்டருக்கும் போட்டுருங்க. ஈவி கூட்டுறாரு. ஓ ஈவி இல்ல, மறந்தே போச்சுங்க அது. நல்ல வேலை. சரி போய் போட்டு வந்துருங்க போங்க. ஏன் வீட்லயே பேனிக் பண்றீங்க? பண்ணாதீங்க அப்படியே. ஏன் கதை அடிக்காதீங்கம்மா. டக்கு டக்கு வாங்க. பெட்ரோல் பங்க்ல இவ்வளவு கூட்டம் கூடுறதே தப்பு. முதல்ல இது இந்த ரேஷன் கடையில மண்ணெண்ணெய் ஊத்துறேன். சும்மா வீட்டுல சும்மா இருந்துச்சு. அதுல எதுக்கு பெட்ரோல் வாங்கிட்டு போய்க்கு நீங்க? பெட்ரோல் தட்டுப்பாடு வருது அப்படி சொன்னாங்களா? சொன்னாங்களா? எல்லாரும் என்னத்தையாவது யோசிச்சுக்கிட்டு அத்தியாவசியத்துக்கு போட வந்து நடுவு அடிக்க வைக்கிறாங்க. போங்கடா. என்னது இது? தண்ணிக்கான தெரியுது. அது உள்ள என்ன? பெட்ரோல் 2 லிட்டர் வாங்கிட்டு போறேன். போய் வண்டியில ஊத்திடுவீல? ஊத்திடுவேன். எப்ப? அடுத்த வாரம். அடுத்த வாரம் ஊத்த வேண்டியதானே? இது வாட்டர் பாட்டில்ரா. இது தண்ணியை மட்டும் தான் ஹோல்டு பண்ணி வைக்க யூஸ் ஆகும். இதுல பெட்ரோல் எல்லாம் வச்சு கொண்டு போனீங்கன்னா ஏதாவது கசிஞ்சு எல்லாம் பீடி பத்த வச்சா மொத்த குடும்பம் எரிஞ்சு நாசமா போக வேண்டியது. சொல்றதை கேளு. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. ஒழுங்கா அதை கேர்ஃபுல்லா கொண்டு வண்டியில ஊத்தி. புரியுதா? போ. என்னத சொல்ல, நல்ல ஏதாவது சேனல்ல கேமராமேன் மாதிரி இருக்கான். இந்த வேலை பாக்குறான். நாளைக்கு மண்டையும் போய் படிச்சிருக்காங்க. 2 லிட்டர் பாட்டில் இங்க வரும். கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைக்கு எல்லாம் வந்தீங்கன்னா அதை முடிச்சுட்டு அங்கேயே கழுவி வச்சுட்டு வர்றோம். பெட்ரோல் பங்க்ல எல்லாம் திருக்குன்னு ஆட்டிக்கிட்டு இருக்க கூடாது. பெட்ரோல் வாங்குற பொருளாயாது. அது எது கண்டுபிடிச்சது தெரியுமா? தண்ணி இல்லாத மாவட்டங்கள் எல்லாம் தண்ணி தேக்கி வைக்கிறக்கா கண்டுபிடிச்சதுயா. அதுல போய் பெட்ரோல் வாங்கிறியே. இங்க வரு. அசம்பாதி நாச்சு என்ன பண்ணுவ? வாய கழுவியா. பக்கத்து பெட்ரோல் பங்க்ல என் தம்பி வாங்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஏதாவது ஆயிட போகுது. உன் தம்பி வாங்கிட்டு இருக்கானா? விழுப்புரத்துல எங்க பெரியப்பா வாங்கிட்டு இருக்காரு. செங்கல்பட்டுல எங்க சித்தப்பா வாங்க சொல்லிருக்காங்க. ஒண்ணும் பண்ண முடியாது. போ போ தள்ளிட்டு போ. என்னத்த சொல்றது? இதுல எல்லாம் முதல்ல பெட்ரோல் பங்க் காரணம். என்னடா அது? பெட்ரோல் எனக்கு தெரியாதா? என்னடா பாட்டில்? சென்ட்ரல் ஃப்ரெஷ் பாட்டில் வாங்கிட்டு போறீங்க. அதான் கலந்துது. நீ சுதாகர் தானே? ஆமா. ஜெயராம அவங்க பையன் தானே? ஆமா. உங்க வீட்டு தான் வண்டியே இல்ல. எதுக்குடா பெட்ரோல் தேவைப்படுச்சுன்னா? எதுக்குடா தேவைப்படுது? எல்லாரும் பதட்டமா வாங்கிட்டு இருக்காங்க. திடீர்னு நமக்கு வாங்கி தேவைப்படுது என்ன பண்றது? சரி வாங்கி வைக்கிறேன். சும்மா வாங்கி வைக்கிற பெட்ரோல். இந்த ஊர்ல வாங்கி வச்சுக்கலாம். உங்க கூட வர முடியாது. கிளம்புறேன். போடா. சரி போடா. ஓகே. பைக்கே இருக்குன்னு தெரிஞ்சுன்னா ஃபில் பண்ணி கொண்டு வந்துருப்பேன். இங்க வர செருப்பு வருது பாரு. நான் உங்களுக்கு அனுப்பிச்ச ரீல்ஸ் நியூஸ் பிட் எல்லாம் பாத்தீங்களா? பாத்தீங்களா இல்லையா? கேஸ் புக் பண்ணீங்களா? பண்ண முடியாதுமா. எப்ப கடைசியா சிலிண்டர் வாங்குனீங்களோ அவன் வந்து 20 நாள் உங்களுக்கு ரீல்ஸ் அனுப்புறேன். சோஷியல் அவேர்னஸோட இருங்க. சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இல்ல பண்ண முடியல. நான் வழக்கமா நான் அவளை ஏத்த வீட்டுல நடக்கிறத பத்தி புரணி பேச சொல்லல. வேர்ல்ட் ஜியோ பாலிடிக்ஸ் தெரிஞ்சுக்கங்க. என்ன நடக்குது எதுவுமே தெரியாம பாக்குறீங்க. எனக்கு படபடன்னு வருதுங்க. பாக்குறமா? கேஸ் சிலிண்டர் புக் பண்ணுங்க. பண்றமா பாக்குறமா நான் பாக்குறேன். பணம் கொடுத்துட்டு போறாங்க. கிடையாது. என்ன ரீல்ஸ்ல போடு பண்ணீங்களா? இல்ல இப்பதான் பார்த்தேன் நானு. ஆப் டவுன்லோட் பண்ண சொல்றேன். பாக்கலாம். என்ன ஆச்சு? இந்த ரிச்சிட் ஆயிட்டு இருக்குமா? சுத்திக்கிட்டே இருக்கு. ஏங்க என்னம்மா? நான் பாத்துட்டேங்க. சிலிண்டர்ல எவ்வளவு கேஸ் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ரீல்ஸ்ல பார்த்தேன். ஈர சாக் பீஸ் எடுத்து ஓரமா ஒரு கோடு போட சொன்னாங்க. சிலிண்டர்ல காஞ்ச இடம்லாம் கேஸ் இல்லையா, காயாத இடத்துல கேஸ் இருக்கா. அத வச்சு பாக்குறப்ப காசு சிலிண்டர் தாங்க இருக்கு. காசு சிலிண்டர் இருக்கு. ஆமா, இன்னும் காசு சிலிண்டர் தான் இருக்கா. வாய போடுற. உங்க வீட்ல இருந்து சொந்தக்காரங்க 15 பேரை கூட்டு வந்து கூடி கும்மி அடிச்சு பிரியாணி சிக்கன் போட்டு சமைச்சா எப்படியா இருக்கும்? சரி புக் பண்ணிக்கலாமே நினைச்சேன். இப்ப 25 நாள்ட்டாங்க. ஆமா 20 நாள் சிலிண்டர் வச்சு என்ன பண்றது? நம்ம சிலிண்டர் வாங்கி 20 நாள் ஆகுது. இன்னும் 5 நாளைக்கு அப்புறம் சிலிண்டர் புக் பண்ணலாம். 5 நாளைக்கு இது தாங்குமா? தாங்குமா? ஏமா பானிக் ஆயிட்டு இருக்க? நீ போக மாட்டீங்க அந்த பக்கம். பயமா இருக்குங்க. பதட்டமா? என்னைய வேற பதட்டம். 5 நாளைக்கு தாங்குமா? தாங்குங்க. கூத்தியா என்ன சார்? என்ன 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 வண்டி சும்மா எல்லாமே வட்ட கொண்டாந்துருக்காங்க. நின்னுட்டு ஊற விடாம நின்னுட்டு வந்து ஊத்துங்க ஊத்துங்க. மெடிக்கல் எமர்ஜென்சி மெடிக்கல் எல்லாமே அவங்க இல்லைங்க. என்ன உள்ள உள்ள பூர்றீங்க வந்துட்டு? என்னங்க தள்ளி நில்லுங்க. லேடிஸ்க்கு விடுங்க. ஏமா இருமா. லேடிஸ் தான் உள்ள போயிருக்கீங்க. ஓட நில்லுமா. போடுங்க போடுங்க. இல்லைங்க இருக்கீங்க. உள்ள நிக்கிறது வயசானவரை உள்ள விட மாட்டேங்கிறீங்க. வயசானவர்னா ஏரியா பொறுமையா வாங்க. பெருசா பொறுமையா வரலாம். வாங்க எல்லாம் நின்றுதான் வரோம் நாங்க. என்ன அநியாயம்? அறிவு இருக்காயா உனக்கு? ஏதோ வண்டிக்கு பெட்ரோல் போடுவான்னு பார்த்தா ஓகே. சரி ஒரு மண்ணெண்ணெய் கேன்ல வாங்கினா கூட பரவாயில்ல, சேஃப். என்னையா இது தண்ணிக்கு கேன் போடுற அந்த 20 லிட்டர் பாட்டில் வந்து குடிச்சிருக்க? வண்டி 4 வீலருக்கு குடிக்க வந்தேன் நானு. எந்த 4 வீலர்? 4 வீலர் எடுத்துட்டு வர வேண்டியது தானே. எடுத்துட முடியாது. ஜேசிபி. அது ஜேசிபியா? ஆமா ஜேசிபி. எந்த காலத்துல பெட்ரோல் ஓடுச்சு? பெட்ரோல் ஓடாதா?
ஒழுங்கு மரியாதை சொல்றேன், எடுத்து போய் பதிக்கு வியாபாரம் பாக்குறதுக்கு என்ன லடாக்கு ட்ரிப்பு போறியா? இது லடாக்கு போற மூஞ்சியாது. லாக்டவுன்ல போற பத்தல சானிடைசர் குடிக்கிற மூஞ்சி இது. தள்ளிடுச்சு உன் முகர கடைக்கு லடாக்கு கேக்குதா? என்ன அவன் தான் ஏதோ முட்டா பையன் மாதிரி இவ்வளவு பெரிய தூக்கிட்டு வரானா, இதுல போய் பெட்ரோல் போடுறியா? அசம்பளம் ஆச்சு என்ன பண்ணுவ? சார் அவர் காசு தரா சார், எதுல வேணா போடுவேன். காசு தந்தா எதுல வேணா போடுவியா? சரி நான் ஒரு 200 ரூபாய் தர்றேன், இவன் வாயில போட்டு விடு. சும்மா தேவையில்லாம பெட்ரோல் பங்க்ல வந்து பயமுறுத்திக்கிருக்காங்க. ரொம்ப அநியாயம் பண்றாங்க. அநியாயமா இருக்குல்ல? ஏன் 20 லிட்டர் கேன்ல போறவங்க உனக்கு தெரியல? ஏன்டா அப்படி பேனிக் பை பண்றீங்க? நீங்க பதட்டமாகி ஊர்ல இருக்கவனெல்லாம் பதட்டமாக்கி கிராமம் வரைக்கும் பரவிருச்சுடா. பயமுறுத்தாதீங்கடா, வதந்தியை பாப்பாதீங்கடா. ஐயோ சிலிண்டர் வேண்டாம், இந்த அடுப்பு ஒண்ணு போதும்டா. என்ன அவன் சிலிண்டருக்கு போராட்டம் நடத்திருக்காங்க. எவ்வளவு பெரிய சிலிண்டர் கொண்டு தூக்கி போட்டு நடுவுல உடைக்கிறியே, இல்ல ரீல்ஸ் ரீல்ஸ் ராக்கெட் அடுப்பு பண்றான், அதுக்கு விளம்பரம் பண்றதுக்கு அதுதான் ரீல்ஸ் பண்ணிக்கிறீங்க. ஆமா ராக்கெட் அடுப்பு. ஆமா ரைட் முன்னாடி சும்மா இதுக்காக போட்டு இன்ஸ்டாகிராம்ல வியாபாரமா? இன்ஸ்டாகிராம் வியாபாரம் இது. அப்படி இறங்கிட்டாங்க. போங்க சிலிண்டர். சரி ஓகே ஓகே. இன்னுமா என்ன பண்ணலாம்? பாருங்க பெரிய மனுஷன் வர இடிச்சு விட்டு ரிமாண்ட் போறா. இங்க போறா இன்ஜெக்ஷன் சொல்வாங்க. இன்ஜெக்ஷன் சொல்வாங்க இருக்கா? அதுக்கு எதுக்கு இப்போ வேகமா போறா? கிடைக்காம போயிடுச்சுனா? கிடைக்காம போயிடுச்சு நாவா காலி ஆயிரும்ல. காலி ஆயிருமா? இப்படி போனீங்கன்னா காலி ஆகத்தான் வச்சுக்கோங்க. டேய் ஏதாவது ஒரு பொருள் தேவைன்னா இப்படி ஊரடங்கு டைம்ல மேகி பாக்கெட்டுக்கு பாஞ்ச மாதிரி பாஞ்சிங்கன்னா காலி ஆகத்தான் செய்யும். அட போய் ஏன்டா அப்படி இருக்கீங்க? திருந்துங்களா, பேனிக் ஆகாதீங்கடா. என்னையா அது? என்ன என்ன அது? இன்டெக்ஷன் ஸ்டவ் 3. ஆமா, ஒரு குழம்புக்கும் ஒரு ஹோத்துக்கும் ஒரு பொரியலுக்கு 3 அடுப்பு இருந்துச்சு எங்க வீட்டுல. கூட்டு கொடுவாங்க தள்ளே அந்த பக்கம் கேள்வி கேக்குறாங்க. இருக்க முடியாது. வணக்கம். வணக்கம்மா. பெட்ரோல் பங்கிற்கு உங்களை வரவேற்கிறேன். வந்துட்டேன்மா, போடுங்கம்மா. பெட்ரோலா டீசலா சார்? பெட்ரோல் தான்மா. அதான் பெட்ரோலுக்கு வச்சுதான் வந்திருக்கேன். அப்புறம் கேட்டா ஓகே சார். சார் வண்டி இன்ஜினை கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க சார். மத்த பங்களா போனா ஒண்ணு கேட்க மாட்டாங்க. இவங்க வந்தாங்கன்னா ஆஃப் பண்ணுங்க பண்ணுங்க சார். வண்டியை விட்டு கொஞ்சம் இறங்கி நில்லுங்க சார். சாபா போடுங்கம்மா. பெட்ரோல் போடலாமா சார்? போடுங்கம்மா பெட்ரோல். சார் நார்மல் பெட்ரோல் இல்ல, பவர் பெட்ரோல் தான் இருக்கு. போடலாமா? முன்னாடியா ஏமா நான் கார் நின்று வந்துட்டு இருக்கேன். எத்தனை பைக் சண்டை போட்டாங்க கார் உங்களுக்கு தெரியுமா? நானு நைஸா உள்ள வர வந்தாங்க, அவனை எட்டு உதச்சிட்டு கட்டி போட்டு சண்டை போட்டு வந்து நிக்கிறேன். நார்மல் பவர் தான் இருக்குன்னு இருக்கீங்கம்மா. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும்? கஷ்டப்பட்டு போற வெளியே போடுங்க. போடுங்க சார். சட்டை பட்டன் போடுங்க சார். என்ன அது டிஷர்ட் அது? பேண்ட கொஞ்சம் தூக்கி போடுங்க சார். கொஞ்சம் தள்ளி நில்லுங்க சார். நிக்கிறமா. என்ன இது சார்? ஆப் வச்சிருக்கீங்களா சார்? இல்லம்மா என்கிட்ட கிடையாது. இந்த பக்கத்துல வர மாட்டேன் நானு. 10 ரூபா ஜாஸ்தின்னு வரதில்லை நானு. பங்கு ராத்திரில இருந்து ரொம்ப பேனிக் ஆகி போய் எல்லாம் போயிட்டு இருக்காங்க. ஏன்டா அப்படி அலைகிறீங்க? ஏன் அப்படி அலைகிறீங்க? என்ன பெங்களூர்ல கமர்ஷியல் சிலிண்டர் தான் பற்றாக்குறை இருந்தாங்க. டக்குன்னு இங்க லைட்டா ஒரு நியூஸ் அப்டேட் போட்டாங்க. முடிஞ்சு போச்சு. எல்பிஜிக்கு போனாங்க, அப்படியே போனாங்க. அங்க 22 நாளைக்கு அப்புறம் தாங்க புக் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னதுதான். நேரா பங்குக்கு புது உள்ள ஆட்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி எல்லாம் உருப்படலாம்? பேனிக் ஆகுறீங்க. பேனிக் ஆகி பங்க போற. அப்புறம் எதுக்கு நீங்க வந்தீங்க? எனக்கு பேனிக்கா இருக்குல்ல இவங்க இவ்வளவு வாயை மூடுங்க சார். சார் பெட்ரோல் போட்டாச்சு. QR கோடுங்களா கார்டுங்களா கேஷா? QR கோடு. QR கோடா? சார் உங்ககிட்ட ஆப் இருந்துச்சுன்னா ஃப்ரீயா டீ காஃபி குடிக்கலாம் சார். பக்கமே வர மாட்டேன். போடுமா நான் கிளம்புறேன். சார் இன்ஜின் ஆயில் மாத்திக்கிறீங்களா சார்? இன்சூரன்ஸ் போட்டுக்கிறீங்களா சார்? சொல்லுமா அந்த பக்கம். பெட்ரோல் தட்டுப்பாடு இல்லன்னு எனக்கு தெரியுது. ஆனா இவங்க எல்லாம் பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு. ஒருவேளை பெட்ரோல் எல்லாம் வாங்கிக்கிறோம்னு ரொம்ப பயமுறுத்தாங்க. இந்தா இப்பெல்லாம் டேய் நீ எல்லாம் வண்டி வாங்கின புதுசுல டேங்க் ஃபில் பண்ணது 20 ரூபாய்க்கு பெட்ரோல் கேட்டு இந்திக்காரன் செருப்பு அடிச்சுக்கிறது எல்லாம் எனக்கு தெரியும். இங்க பாருடா, நீ எல்லாம் டேங்க் ஃபில் பண்ணினா உன் வண்டிக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இன்ஜின் ஃபெயிலியர் ஆயிரும்டா. என்ன மாப்ள கேளு மாப்ள, பெட்ரோல் இருக்காமடா. டேய் மாப்ள பைத்தியக்காரனா நீ? நாங்கதான் ஏதோ பைக் பெட்ரோல் வண்டி வச்சிருக்கோம், பெட்ரோல் பங்க்ல வந்து ஒரு பேனிக் பையில நிக்கிறோம். நீ ஈவி தானே வச்சிருக்க, உனக்கு என்ன இங்க வேலை? சும்மா உங்களை பாத்துட்டு போகலாம் வந்தேன். பாத்துட்டு சும்மா பாத்துட்டு அப்படியே பேசிட்டு போலான்னு வந்தேன் நான். வாழ்க்கை எவ்வளவு வேகமா சுத்துது பாத்தீங்களா? வாழ்க்கை எங்கடா வேகமா சுத்துது? இந்த டயர் தானே வேகமா சுத்துது. காமெடி நகைச்சுவை. ஆனா இந்த மாதிரி சூழ்நிலை நகைச்சுவை பண்றா பாருங்க. ஒன்னதான்டா முடியும் இந்த மாதிரிலாம் பண்றதுக்கு. எதுக்கு வந்து நீங்க வந்து பாக்கலாம்? ஒவ்வொருத்தரும் பண்ணாட்டுலயே பண்ணிக்கிட்டு இது ஆர்எஸ் கண்டது சத்தம் இல்லைங்க, இது சிங்கம் உரும்புறதுங்க அப்படிங்கிறான். ஒருத்தர் என்ன சவுண்ட் கிடையாது. இந்த விஷயம் கேட்டு டப்பு 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 டப்புங்கிறீங்க. என்னடா ஒவ்வொருத்தரும் போட்டுக்கிட்டு ஏன் வண்டி அப்புறம் பாத்துக்கிட்டு நீங்க என்ன ரேஞ்ச் பேனிக்ல இருக்க நீங்க எல்லாம் அப்படின்னு என்னென்ன பேச்சு பேசுறீங்க? ஏய்
ஒரு நாள் ராத்திரி தூங்கி எழுந்து பாத்தீங்கன்னா பெட்ரோல் பங்க் அவ்வளவு நிக்கிறீங்களா? என்னடா இவெல்லாம் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு அந்த ஃப்ரூட்டை எடுத்து விட்டுட்டு டொப்பு 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 டொப்புன்னு போறான். ஆட்டா என்ன ஒண்ணு கிடையாது நேரமா? ஏய் உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. என்னடா மரியாதை? அந்த இவெல்லாம் இருக்கான் பாரு, இவெல்லாம் டேங்க் ஃபில் பண்ணா மட்டும் அப்படியே 15 கிலோமீட்டர் ஓட்டிடுவியா? 500 கிலோமீட்டர் தான் போவோம் வண்டிலாம். அப்புறம் என்ன செய்வ? நல்லா கேளு மாப்ள. அவனாவது பரவாயில்ல, இவன் 2 ஸ்டாக் 250 கிலோமீட்டர் தான். அப்புறம் நீ உட்கார போற என்னது இன்னும் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சு. இப்ப நாங்க தான் ஊரோட டாப்ல இருக்கேன்டா. போன வரைக்கும் போங்க, வண்டி போனா பாருங்க. நின்னுச்சுன்னா என்ன கூப்பிடுங்க, வந்து நான் டோ பண்றேன் உங்களுக்கு. டோ ஓகே, டோ பண்றேன். பெட்ரோல் இருக்கா? அப்ப பயந்து யாரும் வாங்கலாமா? பொறுமையா வாங்கிக்கலாம். ஏன்டா அப்படி பேனிக் ஆகி தொலைகிறீங்க? போங்கடா போங்க. இல்லடா எங்க போற? என்ன ஏன்டா சாவு வீட்டுல சத்தமே இல்லாம போற மாதிரி ஒரு கருமாந்திரம் எங்க கிட்டே அவங்களுக்குறியா? என்ன ஈவி வண்டி வச்சிருக்கேன்னு ஈவ் டீசிங் பண்றீங்களா நீ? சிக்னல குடுத்துட்டாங்க. என்னைக்கா இருந்தாலும் நீ ஈவி போட்டு வந்து அவனை பாத்துக்க. தேவையில்லாம பேசிருக்க. இருடா சங்கத்துல ஆளை விட்டு விட்டான். சங்கமா இங்கிலீஷ்லாமா சங்கம் இருக்கு? ஆமா, இந்த மாதிரி இது கிரீன் என்வாயன்மெண்ட் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்ல, லைக் வீகன் சங்கம் அந்த மாதிரி இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு ஒரு என்வாயன்மெண்ட் ப்ரொடெக்ஷன் சங்கம். கொரியால ரொம்ப ஈவி வந்துருச்சு இப்போ. ஈவி இம்பார்ட்டன்ட் தானே ரொம்ப. அதாவது பாஸ்ட் 6-7 இயர்ஸ்ல அதிகமாயிருச்சு. முன்னெல்லாம் அப்படி இல்லை, பட் இப்போ ரொம்ப ஆயிடுச்சு. அங்கங்கே பங்குலும் வச்சுட்டாங்க அதுக்குன்னே தனியா. கார் பார்க்கிங் பிளேஸ்லயே அதுக்கு வந்து போட்டாங்களேங்க. 2 வீலர்ஸும் நிறைய பேர் ஈவி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா இருந்துச்சு, வீடியோ சூப்பரா இருந்தது. அதான் ட்ரம் எல்லாம் தூக்கிட்டு வந்ததுன்னா அது எப்படி சொல்றாங்க, நிஜமா அப்படி இருந்துச்சா? கமர்ஷியல் ஸ்ட்ரீட் பெங்களூர்ல பார்த்து தமிழ்நாட்டுல எப்படியோ பரவிடுச்சுங்க. ஒரு பையன் என்ன சொன்னான்னா, ஏர் இந்தியா இதுல ஒரு பொண்ணு ஒர்க் பண்ணுதான் ஃப்ரெண்டு, அவங்க வந்துட்டு கால் பண்ணி சொல்லிட்டாங்களாம், இன்னைக்கு நைட்ல இருந்து கிடைக்காது பெட்ரோல், அதனால நீங்க கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்கன்னு அந்த பொண்ணு ஏதோ சொல்லியிருக்கு. அதனால அவன் ஃப்ரெண்டு வந்து அது எல்லாருக்கும் பரப்பி அந்த மாதிரி பொருளே இருக்கு. அவங்களுக்கு யார் அந்த மாதிரி சொன்னாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகுது. ஏர் இந்தியாவில வேலை செய்யறவங்க அவங்களே சொல்றாங்க, இது ஒரு தேவையில்லாத ஒரு வதந்தி தானே இது. என்ன பண்றது, இவங்க மத்தியில நம்ம வாழ வேண்டியது. ஒருத்தர் வந்து சிண்டெக்ஸ் ட்ரம் இருக்கும்ல, தண்ணி அந்த ஏரியாவுக்கு தண்ணி, அதை எடுத்துட்டு வந்திருக்கான். அந்த வீட்டு மேல தானே வைப்போம், அது விட்டுட்டு வந்திருக்கான். அதுல வந்து கிட்டத்தட்ட 60,000 ரூபாய்க்கு ரொப்புறோம் அதுல. ஏன்னா அது எவாபரேட் ஆயிடுமேடா. எவாபரேட் மட்டும் இல்ல, ஏதாவது போற வழியில ஏதாவது என்ன கிருஷ்ணா இல்ல வீட்டுல வைக்கிறதுக்கு அது எவ்வளவு பெரிய இது ஆபத்து. எப்படி வந்து இப்ப குடுக்குறாங்கன்னு தெரியல பெட்ரோல் பங்க்ல இதெல்லாம் ஃபில் பண்றதுக்கு. லைசன்ஸ் கேன்சல் பண்ணும். ஆமா, ஐயோ இப்ப எவ்வளவு டேஞ்சரு. போற வழியில ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதானே ஊரே பத்திக்குமே, ஏரியாவே பத்திக்குமே. எவ்வளவு டேஞ்சர் அது. ரொம்ப வருத்தமா இருக்கு, பாக்குறதுக்கே ரொம்ப வருத்தமா இருக்கு எனக்கு. பட் இவங்க நல்லா அந்த மாதிரி இருந்துச்சு. லைக் அன்னைக்கு ஒரு நாளைக்கு திடீர்னு பெட்ரோல் விலை ஏறுற முன்னாடி எல்லா பெட்ரோல் பங்க்கும் கூட்டம் ஜாஸ்தி. இவங்க கோவிட் டைம்ல டிஷ்யூ பேப்பர் வாங்க அந்த மாதிரி எல்லா பெட்ரோல் பங்க்ல கூட்டம் ஜாஸ்தி இருந்துச்சான். ஒரே ஒரு பெட்ரோல் பங்க்ல மட்டும் கம்மியா விலை போட்டிருந்தாங்க, எல்லாருமே அங்கே போய் பெட்ரோல் போட்டுட்டு இருந்தாங்களாம். சின்னதை கொளுத்தி போட்டா போதும், நம்ம அது உண்மையா பொய்யான்னு ஆராய மாட்டாங்க. என் ஃப்ரெண்டு அப்படிதான் சிக்கன் சாப்பிட்டா கொரோனா வருதுன்னு சொல்லி சொன்னான் கொரோனா டைம்ல. அதுன்னு நீ சிக்கன் சாப்பிடாது, நான் எனக்கு நடுறத்துல சுடுகாட்டுக்கு போகணும். யார் அந்த மாதிரி சொன்னா அவனுங்கன்னு வாட்ஸ்அப்ல வந்ததுன்னு. ஏண்டி அது உண்மையா பொய்யான்னு ஆராய மாட்டியா? WHO வந்து எவ்வளவு சொல்றாங்க, என்ன சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது இப்படி பண்ணுங்கன்னு சொல்றாங்கல்ல, அதெல்லாம் பார்த்து நீ அவங்க அஃபிஷியல் வெப்சைட்ல போய் ஃபுட்டு என்னன்ட்டு ஹெல்த் டிபார்ட்மெண்ட் பத்தி நீ தெரிஞ்சுக்க மாட்டேன். அதெல்லாம் நான் வந்து எதுக்கு, அதெல்லாம் என்னத்துக்கு ஆரஞ்சுக்கிட்டு, அதெல்லாம் அது தேவையில்லையா? அது வந்து இன்ஃபர்மேஷன் கொரியாலயா இல்ல இந்தியால இருக்காங்க. கொரியாலே ஒருத்தவங்க அப்படி சொன்னாங்க, இந்தியாலே இருக்காங்க. இவங்க 2 பேருமே இந்தியால ஃப்ரெண்டு. அவ வந்து இது பண்ணிருக்கா, லெக்சரரு. பிகாம், MBA, B.Ed, M.Ed எல்லாம் முடிச்சு காலேஜ் லெக்சரரு. இங்க கொரியால சொன்னவங்க வந்து PhD ரிசர்ச்ல இருக்காங்க.
இவங்க 2 பேருமே நான் புத்திசாலி நினைச்சிட்டு இருந்தேன். அன்னைக்கு குழி தோண்டி புதைச்சிட்டேன். இல்ல நாம குவாரண்டைன்ல இருக்கும்போது நமக்கு வெறும் நான்வெஜ் தான். அதுல கோழி சாப்பிட்டா கொரோனா வருமா? கோழிக்கு அப்படி இருந்தா நான் அன்னைக்கு செத்துருப்பேன். டெய்லி என்ன சாப்பிட்டேன்னு ஆடு கறியா? உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? அவங்க ட்ரிங்க்குக்கு என்ன நமக்கு என்னத்தும் கொடுத்துருந்தாங்க, பெப்சி கொடுத்துருந்தாங்க. பெப்சி கோக் எல்லாம் வந்து ஆஃபர் பண்ணாங்க கவர்மெண்ட். ஃப்ரீயா பெப்சி கோலா. அவங்க அந்த மாதிரி இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் ஒண்ணும் இல்லை. நல்லா சாப்பிடணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நல்லா சாப்பிடணும், நிறைய கோழி சூப்பு, முட்டை அவிச்சு முட்டை இதெல்லாம் சாப்பிட்டு அந்த இது சமைக்கத்தாங்க ஜாஸ்தி சாப்பிட அந்த டைம்ல சாப்பிடுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு ஃபுல்லா ஒரு கோழி கிடைக்குவீங்க. அப்பதாங்க வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டில இருந்து நிறைய பேர் வந்து கிராஜுவேட் ஆகி வந்தாங்க கோவிட் டைம். ஆமா, அந்த இது கிளாப் எல்லாம் அதுதானே. என்னது கோ கொரோனா கோ. ஆமா, கோ கொரோனா கோ. கோழி சாப்பிட்டா இத பாத்துட்டு என் ஃப்ரெண்டு என்னடி என்ன கலாய்க்கிறியா வீடியோலன்னு கேட்க போறா. ஆமாண்டி உன்னதாண்டி கலாய்க்கிறேன் தற்குறி. படிச்சிருக்க ஏதாவது அறிவு இருக்க உனக்கு போட்ட. ஓகே, வீடியோ நல்லா இருந்துச்சு. பட் ரூமர் ஸ்ப்ரெட் பண்ண மனசு கொஞ்சம் வருத்தமா இருக்கு நம்ம மக்கள் இப்படி பண்றத பார்த்து. ஒரு அதுவும் இப்பெல்லாம் எல்லாம் ஏஐ எல்லாமே டெக்னாலஜி இருக்கு. ஒரு கொஸ்டின் கேட்டு பார்த்தா போதும், அதே கரெக்டா சொல்லி தரும். ஆமா, அவ்வளோ டவுட் இருந்தா நீங்க போட்டு பாருங்க, கூகுள்ல சர்ச் பண்ணுங்க. ரிசர்ச் பண்ணிட்டு அப்புறமா யோசிக்கணும் டிசிஷன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா, பை பை. ரோஜா பூ தேகத்தால் ராஜா நான் சாஞ்சிட்டேன், உன் முன்னே எங்கிட்டு நிற்காதடி.